1500வது பிறந்த நாள் விழா. அவர்கள் 1500 வருஷத்திற்கு முன்னாலே இருந்ததை போல இங்கே இல்லை. இந்த உம்மத்தை பொறுத்தவரை ஏதோ இந்த வாரம் வரை நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு நபரின் வாழ்வு வாக்கு எப்படி பசுமையாய் மலர்ச்சியாய் ஃப்ரெஷ்ஷாய் இருக்குமோ அப்படி இருக்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாக்கும் வாழ்வும் 1500 ஆண்டுகளை தாண்டி. அல்லாஹ் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்கிறான். அந்த ரஹ்மத் உலகத்தில் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிற ரஹ்மத். வியக்காதவனே இல்லை, வியப்படையாதவன் இல்லை. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, பெருமானாரோடு கருத்திலே உடன்பட்டவர்கள் அல்ல, முரண்பட்டவனெல்லாம் ஆச்சரியப்படுகிறான். அப்படி ஒரு வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு. ஜெர்மனுடைய ப்ரொஃபசர் ஹிட்டிங்கிறவர் பெரிய வரலாற்று ஆசிரியர். த ஹிஸ்டரி ஆஃப் அரப் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிய உலக புகழ் பெற்ற நூல் த ஹிஸ்டரி ஆஃப் அரபில் அவர் எழுதுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he was born in the full light of history. முழுமையான வெளிச்சத்தில் பிறந்தது நபிகள் நாயகம் மட்டும்தான். எல்லாரும் இருட்டிலே பிறந்து போக போக வெளிச்சமாகும். வெளிச்சத்திலேயே பிறந்து வெளிச்சத்திலேயே வளர்ந்து உலகத்திற்கு பிரகாசத்தை ஒளிபரப்பிய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாரும் என்று எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, இவர்களெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல. 1500 வருஷமா கோடிக்கணக்கான வீடுகளில் தங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.